Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இங்கே ஒரு வார்த்தை கவனிக்க வேணும், சுயாதீனம் என்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் லிபர்ட்டின்னு சொல்லுது, சில மொழிபெயர்ப்புகள் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் சுயாதீனத்துக்கு, ஃப்ரீடத்துக்கு, லிபர்ட்டிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ஆகவே இந்த லிபர்ட்டியை, இந்த சுயாதீனத்தை கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விடுதலை, சுயாதீனம், இந்த சுதந்திரம், இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாம்சத்துக்கு ஏதுவாக இதை அனுசரியாமல், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஃப்ரீடமை பயன்படுத்தி கொள்ளாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இது மொத்த கருத்து. அப்போ கிறிஸ்தவ விசுவாசிக்கு உண்டாயிருக்கிற இந்த ஃப்ரீடம், இந்த சுயாதீனம் அல்லது சுதந்திரம், இதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு உண்டாயிருக்கிற சுயாதீனம், சுதந்திரம். சுதந்திரம்ங்கிறது ஒரு பெரிய, சுயாதீனம்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பாருங்கள், இன்றைக்கி எல்லாருக்கும் அது ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு சப்ஜெக்ட். உலகமே பேசுது அதை. எதை பற்றியும் நாம் ஒத்து போகலனாலும் இந்த ஒரு காரியத்தில் உலகம் முழுவதும் எல்லாருமே ஒத்து போயிடும். ஃப்ரீடமாக தேவை, இன்னும் தேவை, இன்னும் அதிகமாக தேவை, இன்னும் அதிகமாக ஃப்ரீடம் கொடு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். ஆகவே இது ரொம்ப பவர்ஃபுல் சப்ஜெக்ட். இது நிறைய ஃப்ரீடம் கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது இல்லையா? அது ஒரு பெரிய தீம். அது ஃப்ரீடம்ங்கிறது நம்ம நாட்டிலேயே சுதந்திர போராட்டம்னு நாம் போராடி அந்த சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு நல்லா விளங்குது. இப்போது சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, சுதந்திரத்துக்கு பின்னால் எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு நல்லா விளங்குது. சுதந்திரம்னா நம்மளால் பாராட்ட முடிகிறது. அதுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய தியாகங்கள், எவ்வளோ பெரிய முயற்சி அதுக்கு பின்னால் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நாம் பாராட்டுறோம். சிலர்லாம் உயிரையே கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த சுதந்திரம் ஆவிக்குரிய விதத்திலும் இருக்குது. அதாவது நாட்டுக்கு சுதந்திரம் தேவைன்றோம், சமுதாயத்துக்கு சுதந்திரம் தேவைன்றோம். அதுபோல் தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு சுதந்திரம் தேவை. அவனும் ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டிருக்கிறான், அவனுக்கு சுதந்திரம் தேவை. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ செய்தியை சரியாக ஜனங்களுக்கு நம்ம சொல்லாதனால, அது சொல்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். சரியாக சொல்லாதனால நிறைய பேர் தவறாக அதை புரிஞ்சு வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ நாடுகள்லேயே அந்த நாடுகளெல்லாம் கிறிஸ்தவம் தான் அதுக்கு வேறாகவே இருக்கிறது. ஆனால் அங்கேயே இதை தெளிவாக போதிக்காதனால இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவம் சுதந்திரத்துக்கு எதிரியாக இருக்குது, சுதந்திரத்தை தடை பண்ணுகிறது. அது கிறிஸ்தவங்கிறது ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி மனுஷனை உள்ளே கொண்டாந்து 1008 சட்டத்திட்டங்களை அவன் தலை மேலே சுமத்தி, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இதை செய்ய, அதை செய், இது அலௌடு கிடையாது அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவம். இதுக்கு பைபிளை வச்சுக்கிட்டு பரலோகமே இதை சாங்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டாங்க. கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம். அது என்னென்னா, கிறிஸ்தவம் சுதந்திரத்தை நம்மிடத்துலேருந்து பறித்து போடுகிறது. இருக்கிற சுதந்திரத்தை இழந்துருவோம் கிறிஸ்தவனானா, கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தினா அப்படின்னு. ஆகவே இன்றைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சுதந்திரம்னா என்னன்னு சொல்கிறோம், இது சரியே கிடையாது, இந்த கிறிஸ்தவங்க சரி கிடையாது, நாங்கள் சுதந்திரம்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ உலகம் ஒரு விதமான சுதந்திரத்தை நமக்கு
காண்பிக்கிறேன்னுது. அது என்ன மாதிரி சுதந்திரம்? அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற சுதந்திரம் வந்து ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் சுதந்திரமாக இருக்குது, முழுக்க முழுக்க நெகட்டிவ். அது என்னென்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சம்திங், ஏதோ ஒன்றிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம், ஏதோ ஒன்றிலிருந்து நாம் வெளியே வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுலேருந்து வெளியே வர்றோம்? வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி நாம் கேட்குறது இல்லை, அவங்க சொல்லி அவங்க சொன்னபடியெல்லாம் நம்ம செய்கிறது இல்லை, அது சுதந்திரம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லி நாம் கேட்குறோம் இல்லையா. சுதந்திரம்னா என்ன? இப்போ இவங்க புதுசாக டிஃபைன் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் நமக்கு என்ன வேணுமோ அதை நாடி போய் அதை அடைந்து கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, சுதந்திரம் இருக்கணும். நம்ம என்ன வேணுமோ, என்ன செய்யணுமோ, எதை அடையணுமோ அதையெல்லாம் நாடி அடைந்து கொள்ளலாம். ஒன்று அதனால் மற்றவர்கள் புண்படாதபடிக்கு, மற்றவர்களுக்கு எந்த தீங்கோ துன்பமோ ஏற்படாதபடி பார்த்துக்கணும். மற்றவர்களுக்கு தீங்கு துன்பம் ஏற்படாதபடிக்கு, அவளுடைய மனம் புண்படாதபடிக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம அடைந்து கொள்ளலாம். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சுதந்திரம் கிடையவே கிடையாது. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எதை விரும்புகிறோமோ, நம்ம எதை நாடுறோமோ அதை நம்ம அடையிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக போய் அதை தேடி அடைஞ்சு கொள்ளணும், மற்றவங்களுக்கு துன்பம் இடையூறு இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அப்போ இந்த சுதந்திரம் சாத்தியம் அல்ல. ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து நம்ம இப்படி வாழ சொல்கிறாரு, இப்படி செய்ய சொல்கிறாரு, இது செய்யக்கூடாதுன்றாரு அப்படின்லாம் கொண்டாந்துடுறாங்க இல்லையா. அதனால் கடவுளை வெளியேற்றுறதுலேயே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. கடவுளை வெளியேற்றிட்டா, கடவுள் இல்லைன்னு கொண்டாந்துட்டா, அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், நாம் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாமளே தீர்மானித்து கொள்ளலாம். இதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, யாரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்றாங்க. இது இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை நீ நிறைவேற்றுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இப்போ கடவுள் இல்லைன்னு ஆகிடுச்சா, அதாவது கடவுள் இல்லைங்கிறத இப்போ ரொம்ப பேசுகிறது இல்லை ஜனங்க. தேர் இஸ் நோ காட்னு யாரும் சொல்கிறது இல்லை. ரொம்ப வெளிநாடுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே நிறுத்திட்டு கடவுள் இல்லைன்ற சொல்கிறது இல்லை. ஏன்னா அதை வந்து நிரூபிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அதை எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கன்னு அதை நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி கடவுள் இருந்தால் கூட அவருக்கு என்ன விருப்பம், அவருக்கு என்ன சித்தம்னு யார் கண்டா நமக்கு தெரியாது, யார் அதை நமக்கு சொல்கிறது? ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நீ இப்படி முடிய வெட்டுன்றாரு, இப்படி இந்த சட்டையை போடுன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்றாரு. உங்கள் சர்ச்சைக்கு வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அந்த சர்ச்சைக்கு போனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறாங்க. அப்போ யார் நமக்கு சொல்கிறது? கடவுள் என்ன விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை நமக்கு சொல்லுவது யார்? அவரவர் இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், 1000 விதமாக சொல்கிறாங்களே. அப்போ சரியே கிடையாது. இது கடவுள் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியல, எல்லாம் பல விதமாக சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஆகவே யாருக்கும் அது தெரியாததுனால நாமளே தீர்மானிச்சிக்க வேண்டியதான். நம்முடைய இருதயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். நமக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம செய்யலாம், அதை நாடலாம். ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பு ஏற்படாதபடிக்கு, அவன் மனம் புண்படாதபடிக்கு, எந்த துன்பம் அவர்களுக்கு வராதபடிக்கு, அந்த விதத்தில் நமக்கு விருப்பமானதை நம்ம நாடிக்கொள்ளலாம், எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளலாம். அதுதான் சுதந்திரம் என்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய கல்ச்சுரல் வார் மாதிரி போய்ட்டுருக்கு பாருங்கள். லிபரல்ஸ்னு ஒரு கூட்டம் வந்துருச்சு, தாராளமயம் கொள்கை. இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ்ஸ். இந்த 2 விதமான குரூப் ஆகிடுச்சு. பழமைவாதம் 2 இருக்குது. இந்த தாராளமய கொள்கைக்காரங்க தான் இப்படி சொல்கிறாங்க, கடவுள் இருந்தால் கூட அவர் என்ன விரும்புகிறாருன்னு யாரு கண்டா, ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஆளை விடுங்க அப்படின்றாங்க, நாங்களே தீர்மானிச்சுக்கிறோன்றாங்க. இந்த பழமைவாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் இருக்கிறாரு, நீ மரியாதையாக கடவுள் சொல்கிறபடி வாழு, கடவுள் சொல்கிறபடி வாழலைன்னா ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்ப்பார், நீ அவருக்கு முன்னால் நிற்க வேண்டியதாகிடும், ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது, அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டட் இல்லையா. பைபிளில் என்ன சொல்லியிருக்குங்க, வேத வசனத்தை திருப்பினீங்கன்னா வேதம் முழுவதும் சுதந்திரம் என்கிற அந்த வாடை தான் தெரியுது. இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தை எங்கே பார்த்தாலும் அங்கே கொட்டிக்கொண்டே இருக்குது, ஒளியிட்டே இருக்குது. சுதந்திரம் இட்ஸ் ட்ரிப்பிங் வித் த வேர்ட் ஃப்ரீடம்.
வேத வசனம் கிறிஸ்தவத்தையே ஒரு சுதந்திரத்தின் மார்க்கம், சுயாதீனத்தின் மார்க்கம், மனுஷனை விடுதலையாக்குகிற சுதந்திரமாக்குகிற ஒரு மார்க்கம் என்கிறது போல நமக்கு அதை சொல்லுகிறது. இதை நீங்கள் ஒருவேளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். இயேசு முதல்ல ஒரு தேவாலயத்துக்கு போகிறார். அப்படி ஊழியத்தை இப்போ தான் ஆரம்பிக்கிறாருங்க. ஞானஸ்நானம் பெற்று ஆவியானவர் மேலே வந்து இறங்கி அடுத்ததாக தேவாலயத்தில் போய் முதல் பிரசங்கத்தை பண்ண போகிறார். நாசரேத்தூரில் ஒரு தேவாலயத்துக்கு போகிறாரு. அங்கே வசனத்தை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. 61வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். முதல் சில வசனங்களை அதை பற்றி நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 4:17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்ன வாசிக்கிறாரு? அங்கே என்ன எழுதியிருக்குதான்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. எல்லாம் அவரே பார்க்குறாங்க, ஏதோ ஸ்பெஷலாக நடக்குதுன்னு. எதுக்கு இதை வாசித்தார் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேசுகிறார். இப்போ வாசிட்டார். இப்போ பிரசங்கம் பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இது சொல்லியிருக்குது ஏசாயா தீர்க்கதரிசியில். இதை வாசித்தேன். இதனுடைய நிறைவேறுதல் நாள் இன்றைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் இதை நிறைவேற்றுகிறாள். இது நிறைவேறுதல் என்னிலே இருக்கிறது, நான் தான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்றார். என்னத்தை நிறைவேற்றுறாராம்? ஆவியானவர் இவர் மேலே இருக்கிறாராம். அதனால் இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறார்? இவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு ஒரு நற்செய்தி. எதை பற்றிய நற்செய்தியாக இருக்கும் தரித்திரருக்கு? தரித்திரம் நல்லது. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி தரித்திரம்னு பரிசுத்தமாக்கும், பரலோகம் கொண்டு போகும், உனக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி பிரசங்கம் பண்ண வரல அவர். நீங்கள் வாசித்து பாருங்கள், எங்கேயா பிரசங்கம் பண்ணியிருக்காரான்னு. கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார், நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுறேன்றார். என்ன? இந்த தரித்திர அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. என்னை அபிஷேகம் பண்ணார். அதை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்காரு, அனாயிண்ட் பண்ணியிருக்கார் ஆண்டவர். தரித்திரத்திலேருந்து விடுதலையை பிரசங்கம் பண்ணுறதுக்கு, அதை கொண்டு வர்றதுக்கு அனாயிண்ட் பண்ணியிருக்காரு. இவர் மூலமாக தரித்திரருக்கு விடுதலை உண்டாக போகுது. கல்வாரி சிலுவையில் முள்கிரீடம் இவர் மீது வைக்கப்பட்ட போது சாபத்தை சுமந்து, தரித்திரத்தை சுமந்து, தரித்திரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கிறிஸ்து, தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குறது. இருதயம் நறுங்குண்டவர்களை பார்த்துருக்கீங்களாங்க? நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். நறுங்குண்டவர்கள்னால் எப்படின்னா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு உள்ளம் உடஞ்சிருக்குது, வேதனை அவங்களுக்குள்ள. ஏன்னா அந்த சமுதாயம் அவர்களை இழிவுபடுத்துகிறது ஏதோ காரணத்தினால. அவர்கள் இந்த சமுதாயம் அல்லது இந்த குடும்பங்கள் கணவனால் அல்லது மனைவியால் அல்லது பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டு இருதயம் உடைஞ்சு போனவர்களாக, துன்பப்படுகிறவர்களாக, வாழ்க்கையை வெறுத்து போனவர்களாக, சுக்கு நூறாகி போயிடுச்சு இருதயம் நறுங்குண்டவர்கள். வேலைக்கு போனால் அங்கே பெரிய பாடுகள், எல்லாரும் அவங்கள போட்டு உபத்திரவப்படுத்துகிறாங்க, புண்படுத்துகிறாங்க, உள்ளம் நொறுங்கி போயிருக்குது, வேதனை, பல பேச்சுகள், பல இகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்டவர்கள் எத்தனை வீடுகளில் இன்றைக்கி கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது, பாரம் இருக்கிறது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஏதோ சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க, இருக்கிறாங்க, ஆனால் தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்வு இல்லை. அதான் இருதயம் நறுங்குண்டவர்கள். அவர்களை குணமாக்குறாராம். இதுதான் கிறிஸ்தவம். அவர்களை குணமாக்குறது, அவர்களுக்கு விடுதலை கொண்டு வந்து அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பல்வேறு சிறைகளில் இருக்கிறாங்க, பல்வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, பல்வேறு கெட்ட காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்காங்க, வெளியே வர முடியாமல் இருக்காங்க. குடிப்பழக்கத்தை எடுத்துங்க, எவ்வளோ பேர் அதில் சிக்கி இருக்கிறாங்க.
இப்போ அந்த காலத்தில் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துலேருந்து வெளியே போகிற ஒரு ஆள் அங்கே கேட்டுக்கிட்டேன்னு அழுகிறாரு என்கிட்ட. என் கூட படித்த ஆள் அந்த ஆள் இன்றைக்கி குடிச்சு போட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறார். நாளெல்லாம் வாழ்க்கையே போச்சு, மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் விட்டாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. எப்படியாவது எனக்கு விடுதலை வேணுமே இதுலேருந்து அப்படின்னு. அப்போ சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அறியாமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாழ்க்கையின் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, ஒன்றும் தெரியல, எது உண்மை எது சத்தியம்னு தெரியல, குழம்பி போயிருக்கிறாங்க. குருடருக்கு பார்வை, அதை பிரசித்திப்படுத்துறதுக்கு, அதை பேசுகிறதுக்கு, அதை சொல்கிறதுக்கு, அவளுக்கு பார்வையை உண்டாக்குறதுக்கு. நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. நொறுங்குண்டவர்கள்னால் அப்ரஸ்ட்னா மற்றவர்கள் நசுக்கிறாங்க இல்லையா போட்டு சிலரை. இருதயம் நறுங்குன்றது வேறு, அது வந்து இருதயத்தில் அவங்கள பேசி ஈசி ஒரு மாதிரி துன்பப்படுத்துகிறாங்க, உள்ள அதனால் பாதிக்கப்படுது. நொறுங்குண்டவர்கள்னால் சமுதாயம் ஜாதியை வச்சு அதை வச்சு இதை வச்சு எதையாவது ஒன்றை வச்சு மனுஷனை நசுக்கிறது, ஒடுக்கிறது, கெடுக்கிறது, அவனை மேலே தலை தூக்காமல் அவனை கீழே தள்ளுறது, இப்படி அவர்களை விடுதலை ஆக்க. இதுதாங்க கிறிஸ்தவம் இதுக்கு தான் வந்தது. கிறிஸ்தவம் விடுதலையின் மார்க்கம் இல்லைங்கிற சொல்கிறவங்கள சொல்கிறேன் நான். கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே தான், கிறிஸ்துவனுடைய நோக்கமே அதுதான். இதை பிரசங்கிக்கலைன்னா கிறிஸ்துவ பிரசங்கிக்கலன்னு அர்த்தம், கிறிஸ்தவத்தை பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம். அவங்க வேறு எதையோ ரிலிஜனை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவத்தை பிரசங்கம் பண்ணவில்லை. கிறிஸ்தவம் ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, ஒரு விடுதலையை கொடுக்கிறது, இதில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு ஒரு பதிலை கொண்டு வருகிறது, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, புது வாழ்வை அவர்கள் கொண்டு வருகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தேன்னு. அனுக்கிரக வருஷம்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு 50வது வருஷமும் ஒவ்வொரு மனுஷனும் அடமானம் வச்சதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். பணத்தை பே பண்ணி முடிக்கலன்னா கூட திரும்ப அவனுக்கு போயிடுது. அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. நிலத்தை அடமானம் வச்சு காசு வாங்கியிருந்தான் 50 வருஷம்தான் அடமானத்துக்கு காசு கொடுத்தவன் அதை வச்சு அனுபவிக்க முடியும். அதுக்குள்ளே அவன் சம்பாரிச்சுக்கணும் கொடுத்ததுக்கு. 50ஆம் வருஷம் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆள் செத்து போனால் அவன் பிள்ளைகிட்ட திருப்பி கொடுக்கணும். சிலர் அடிமைகளாகவே கொண்டு போகப்பட்டார்கள் அந்த காலத்தில், கடனை செலுத்த முடியாததுனால. பிள்ளைகள் அடிமை போய் வேலை செய்வாங்க இன்னொருத்தருக்கு. ஆனால் 50 வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் பண்ண முடியாது. 50 வருஷத்துக்கு மேலே காலாகாலமாக அவனை சந்ததியெல்லாம் வைக்க முடியாது. அப்படி ஒரு நியாயத்தை வச்சுருந்தார் ஆண்டவர். அதுதான் அனுக்கிரக வருஷம்னு 50வது வருஷத்துக்கு பேர் இருந்தது. அதை பிரசித்திப்படுத்த அந்த வருஷம் வந்துருச்சு. அது வந்து இனிமே 50 வருஷத்துக்கு ஒருக்கல்ல, இயேசு வந்துட்டார், இனிமே அனுக்கிரகம் வருஷம்தான் என்பதை பிரசித்திப்படுத்துவதற்காக என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய மிஷன் என்ன அப்படின்றார். உங்கள் மிஷன் என்னன்னு கேட்குறாங்க. மிஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். வேறு எதாவது பேசினாங்கன்னா மதம். அது இதுதாங்க கிறிஸ்தவம் இன்றைக்கு. அப்போ யோவான் கூட அதுதான் சொல்கிறாரு, குமாரன் விடுதலை ஆக்கிறான், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படிங்கிறார். அப்போ அவரும் முழுக்க விடுதலையை பற்றி தான் சொல்கிறாரு. சுவிசேஷம்னா என்னென்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள். விடுதலை, அது விடுதலையின் மார்க்கம்ன்றாரு. பவுல் சொல்கிறாரு 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட்டவர்கள் ஆகாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீனத்தின் நிலவையிலே நிலை கொன்றுங்கள். இங்கிலீஷில் நல்லா வருது, ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் தேர்ஃபோர் இன் த லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் தேர்ஃபோர், அதாவது இதை விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த நிலைமையை, எந்த நிலைமையை? சுயாதீன நிலைமையை. அதுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாந்துட்டார். அதை விட்டு கொடுத்துடாதீங்க. விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடாதீங்கன்றார். எது அடிமைத்தனம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்து அடிமைத்தனம்ன்றார். அப்போ இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் வந்து அடிமைத்தனம் கிடையாது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை சுதந்திரத்துக்கு, சுயாதீனத்துக்கு கொண்டு வருது, அதுதான் கிறிஸ்தவம். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. அப்போ இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் ஒரு சுதந்திரத்தை சொல்கிறோம், அதுதான் உண்மையான சுதந்திரம். எந்த மனுஷனும் தன் இஷ்டப்படி நடந்து தனக்கு வேண்டியதை தேடி நாடி அடையலாம், அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, மற்றவங்களும் அவன் புண்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அவன் இஷ்டத்துக்கு அவன் வேண்டியது செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாம் சொல்லுகிற காரியம் என்ன? இல்லை வா எங்கள் ரூல் படி நட அப்படின்றது இல்லை. அது இல்லை, அது பிரசங்கம். அப்படி பிரசங்கம் பண்ணால் தப்புங்க, அது கிறிஸ்தவம் கிடையாது. இல்லை நீ இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, வா எங்கள் ரூல் நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் எங்களுடைய எதை சொல்கிறேன், அப்படி கிடையாது. எங்கள் கற்பனைகளை சொல்கிறேன், அப்படி கிடையாது.
அவனை என்ன சொல்கிறோம்? அப்பா, நீ சொல்கிற எந்த மனுஷனும் எதை வேணால் தேடலாம், எதை வேணால் அடையலாம், தான் இஷ்டப்படி வாங்கலாம்னு சொல்கிற. ஆனால் அப்படி ஒரு சுதந்திரம் சாத்தியமே இல்லை. அது உண்மையான சுதந்திரமாகவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சுதந்திரம் கிடையாது, சாத்தியமில்லை, அது உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியாது அப்படிங்கிறோம்.